தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த வாழைக்காய் சம்பல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் ரசம், லெமன், புளியோதரை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வாழைக்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப குழைய வேக விடாமல் ஒரு ஆஃப் பாயில்டாக நல்லா குக் ஆன மாதிரி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா அந்த தாளிப்பில் சேர்த்துட்டு சைடில் ஒரு 3 பத்து தேங்காவும் 1 காஞ்ச மிளகாவும் நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பூ போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதை அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் மேலே போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால நான் இப்போது உப்பு சேர்க்கலை. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் சம்பல் ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எல்லா ரைஸ்க்குமே காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம், இன்க்ளூடிங் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சைடிஷாவோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.